ஒரு பிளானட் அதோட ஓபிட்டில் எவ்வளவு நீள்வட்டமாக சுற்றி வருதுங்கிறத மெஷர் பண்ணுற வேல்யூவை ஆர்பிட்டல் எக்ஸான்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு பெர்ஃபெக்டான சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுனா எக்ஸான்ட்ரிசிட்டி வேல்யூ 0னும், ரொம்ப பெரிய நீள்வட்டத்தை ஃபார்ம் பண்ணால் எக்ஸான்ட்ரிசிட்டி வேல்யூ 1னும் சொல்லப்படும். நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஹை எக்ஸான்ட்ரிசிட்டி வேல்யூ கொண்ட பிளானட்னா அது மேக்குரி தான். கிட்டத்தட்ட 0.2056ன்னு சொல்லப்படுது. அண்ட் ரொம்ப கம்மியான வேல்யூ கொண்டது வீனஸ். இதோட வேல்யூ 0.0068. அதோட நம்ம பூமியோட எக்ஸான்ட்ரிசிட்டி வேல்யூ எவ்வளோனா 0.0167. நம்ம கேலக்சியில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பிளானட்லேயே ரொம்ப அதிகமான எக்ஸான்ட்ரிசிட்டி வேல்யூ கொண்ட பிளானட் தெரியுமா? EIC 241249530Bங்கிற இந்த பிளானட் தான். இதோட எக்ஸான்ட்ரிசிட்டி வேல்யூ கிட்டத்தட்ட 0.94. அதாவது இதோட சுற்றுவட்ட பாதை ஒரு வெள்ளரிக்கா மாதிரியான ஷேப்பில் இருக்குமா. இவ்வளவு ஹை எக்ஸான்ட்ரிசிட்டி வேல்யூ இருக்கிறதால இந்த பிளானட் அதோட சன்னுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இருக்கும், ரொம்ப தூரத்துலேயும் இருக்கும். சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற டைம் 0.005 astronomical யூனிட் தூரத்தில் இருக்கும். இந்த டைமில் அதோட டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப தூரத்துக்கு போகிற டைம் அதோட சன்னுக்கும் அதுக்கும் இடையிலான தூரம் 0.2 astronomical யூனிட்னு சொல்லப்படுது. இந்த டைமில் அந்த பிளானட் ரொம்பவே கோல்டாக இருக்குமா. ஸோ இந்த பிளானட் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.